ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ளக்ஸ்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, எங்கே போட்டால் ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய 3 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன், அலைன் செல்ஃப், ஆர்டர். இது மூணுத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரீவியஸ் வீடியோலேயே நீங்களே செக் பண்ணியிருப்பீங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன இருந்ததுன்னா இந்த 3 பாக்ஸை போட்டு எப்படி பக்கத்தில் உட்கார வைக்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் பற்றி பார்க்க போகிறேன். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்னா என்னென்னா இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 3 பேர் அலைன் பண்ணணும்னா இவங்களோட பேரண்ட்டுக்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும். இவங்களோட பேரண்ட், இந்த 3 பாக்ஸோட பேரண்ட் யாருன்னா கண்டெய்னருன்றது தான் பேரண்ட். அந்த கண்டெய்னருக்கு போய் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதாவது ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தாலும் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் டிஃபால்ட்டாகவே ரோவில் தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு போட்டாலே ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோவில் தான் அப்ளை ஆகும். ஸோ இதில் எந்த மாற்றமும் தெரியாது. இதுவே நான் உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி காட்டுறேன். என்னோடய HTML கோடை நான் மாற்றவே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு இருக்குது. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ நான் ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ மாறிடுச்சு பாருங்கள். ஸோ நான் HTML கை வைக்காமலே CSS வச்சு அந்த பாக்ஸோட ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருந்தது லாஸ்ட்டில் இருந்தது ஃபஸ்ட்டுக்கும் வர வச்சுக்கிறேன். இது எங்கே யூஸ் ஆகும்னா மோஸ்ட்டாக ரெஸ்பான்சிவில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கீழே காட்டணும்னா வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக இருக்கும். கீழே காட்டணும்னா இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன காட்ட போகிறேன்னா காலம் காட்ட போகிறேன். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் இதுவும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல அவுட்புட் காமிச்சிடுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் காலம் இங்கே பார்த்தீங்கன்னா காலம் மாதிரி வந்திருக்கு. இந்த காலம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம எல்லாமே போடுவோம். இமேஜி, அவங்களோட டெக்ஸ்ட்டு, பேராகிராஃபு, இது மூணுமே போடுவோம். இது மூணுமே போடும்போது இன்பிட்வீனில் நமக்கு ஸ்பேஸ் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கன்சிடர் as ஒரு இமேஜ்னு பண்ணிக்கோங்க, இதை ஒரு H1 டேக்னு பண்ணிக்கோங்க, இது சம் பேராகிராஃப்னு பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் நமக்கு ஸ்பேஸ் வேணும். எப்பயுமே அந்த இன்பிட்வீனில் ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு போட்டு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம்னு போட்டு கேப் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த கேப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்பிட்வீனில் ஸ்பேஸ் ஈஸியாக கிடச்சிரும். இதுவே இதை யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ இங்கே ஒரு H1 டேக் இருக்கா, இதுக்கு போய் மார்ஜின் டாப் அடிப்போம். இங்கே ஒரு P டேக் இருக்கா, இதுக்கு போய் மார்ஜின் டாப் அடிப்போம். இது எல்லாமே மார்ஜின் டாப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், கேப்புன்றதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி போடுறதுன்றது வேணால் ஒரு டாஸ்க்காக பண்ணி காட்டுறேன். இந்த டாப்பிக்கில் என்னென்ன இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் காமிட்டுறேன். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம். ஸோ இதுலேயே கூட நமக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனும் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. இப்போ ரிவர்ஸ்ன்னு போட்டுறேன். இப்போ நமக்கு இதுலேயுமே ரிவர்ஸ் இருக்குது. இப்போ இந்த காலமில் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இவ்வளோ தான். பட் ஆனால் காலமில் ஒரு விஷயம் மட்டும் மாறும். என்ன மாறும்னா நீங்கள் ரோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்ன்றது ஹரிசாண்டலாக வேலை செய்யும். அதாவது ஒரு ரோ வைஸாக வேலை செய்யும், ஹரிசாண்டலாக வேலை செய்யும். இதுவே அலைன் ஐட்டம்ஸ்னால் வெர்டிக்கலாக வேலை செய்யும். வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்குனா அலைன் ஐட்டம்ஸ் போகணும், ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் காலம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இது எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். நம்ம ரோல் என்ன பேசணும்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். ஸோ இப்போ நான் சென்டராக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹரிசாண்டலாக தள்ளலை. அப்போ ஹரிசாண்டல்னால் இந்த 3 பாக்ஸும் இங்கே வந்துருக்கணும் சென்டராக, ஆனால் வரல. ஏன்னா நீங்கள் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம்னு போட்டிங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒர்க் ஆகும். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். ஃபார் காலம். இதுவே அலைன் ஐட்டம்ஸ், இப்போ அலைன் ஐட்டம்ஸ் போடுறேன் பாருங்கள். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். இப்போ இதை போட்டு நான் கண்ட்ரோல் S கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது ஹரிசாண்டலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஏன் ஹரிசாண்டலாக ஒர்க் ஆகுதுன்னா இந்த காலம் போடுறதுனால தான். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம்னு போட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் மாறிடும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஹரிசாண்டலாக வந்து வெர்டிக்கலாக மாறிடும், அலைன் ஐட்டம்ஸ் வெர்டிக்கல்லேருந்து ஹரிசாண்டலாக மாறிடும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது என்ன வேலை செய்யணும்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனுக்கு இது மூவ்மெண்ட் நடக்கும். ஹரிசாண்டல் ஃபார் காலம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி இதை பண்ணிவிட்டு என்ன மூவ் ஆகலைன்னு நிறைய பேர் எரரில் உட்காந்துருப்பாங்க. அதனால இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த 2 விஷயமும் டைரக்ஷன் மாறுற மாரி தான் நம்ம மூவ்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ரோலே வச்சிடறேன். இப்போதைக்கு ரோலே வச்சுட்டு அடுத்தது நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா அதை மட்டும் தனியாக, அதாவது அலைன் செல்ஃப்ன்றது தான் பார்க்க போகிறோம். அலைன் செல்ஃப்னாலே அதிலே பேர்லேயே இருக்குது அலைன் செல்ஃப்.
அதாவது தன்னைத்தானே அலைன் பண்ணிக்கும். அது எப்படின்னா இதுக்கு இந்த 3 பாக்ஸுக்குமே இண்டிவிஜுவல் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். என்ன கிளாஸ் நேம்னா கார்டு 1, கார்டு 2, கார்டு 3ன்ற மாதிரி இண்டிவிஜுவல் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இண்டிவிஜுவல் கிளாஸ் நேமில் போயிட்டு கார்டு 1ன்னு போட்டு அலைன் செல்ஃப் அப்படின்னு போடுறேன். இது பேரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த சைல்டுக்கு தான் கொடுக்கணும். பேரண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாது. அலைன் செல்ஃப் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே போய்டும். சாரி, நான் கார்டு 1க்கு போட்டேன். கார்டு 1 உள்ளே இருக்கிறதுக்காக ஃபண்ட் ஆகிடும். அலைன் செல்ஃப் அலைன் ஐட்டம்ஸ் போட்டால் அலைன் செல்ஃபுக்கு பதிலாக அலைன் செல்ஃப் ரிஃப்ரெஷ். இங்கே பாருங்கள், இது மட்டும் இங்கே போயிடும். அதேமாரி நான் கார்டு 3யும் கீழே எடுத்துகிட்டு வரப்போனேன். அதனால் கார்டு 3யை போயிட்டு அலைன் செல்ஃப் ஃப்ளக்ஸ் எண்ட் அப்படின்றது கொடுத்துரும். அலைன் செல்ஃபுமே ஜஸ்டிஃபை கண்டென்ட் மாதிரி தான். அதுக்கும் என்ன இருக்குன்னா ஸ்டார்ட்டு, சென்டரு, எண்டு இது 3மே அலைன் செல்ஃபுக்கும் இருக்கும். நீங்கள் அலைன் செல்ஃபுமே ஒன்றும் இல்லை, என்ன ஒரே ஒரு வித்தியாசம், பேரண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக சைல்டுக்கு கொடுக்கணும். நீங்கள் ப்ளக்ஸுன்றதை பேரண்ட்டுக்கு கொடுத்துருப்பீங்க கண்டெய்னருக்கு, ஆனால் இதெல்லாம் வந்து சைல்டுக்கு கொடுக்கணும். சைல்டுக்கு கொடுத்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். அண்டு முக்கியமாக பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ப்ளக்ஸ் இருந்தே ஆகணும், அப்போ தான் அலைன் செல்ஃப் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதையே இந்த எண்டுக்கு ஒருத்தர், இந்த எண்டுக்கு ஒருத்தர், நடுவில் ஒருத்தர் வேணும்னா நீங்கள் போய் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டுக்கு ஒருத்தர், இந்த லாஸ்ட்டுக்கு ஒருத்தர் போயிடுவார். சாரி, நான் கார்டுக்கு போய் கொடுத்துட்டேன், கண்டெய்னருக்கு போய் கொடுக்கணும். ஸோ கண்டெய்னருக்கு போய் நான் என்ன பண்ணிடுறேன், ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன்ன்ற மாதிரி போட்டுட்டேன். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒருத்தர் இந்த ஒருத்தர் மேபி இந்த மாதிரி ஒரு டிசைனாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அலைன் செல்ஃப். அலைன் செல்ஃப்னால் அந்த இண்டிவிஜுவல் பாக்ஸ் வந்து மேலே போகும், கீழே வச்சுக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே கீழேன்றத ஒரு பாக்ஸை நம்ம நோத்தி வச்சுக்கலாம். இதுக்காக தான் அலைன் செல்ஃப்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டருன்றதை பார்க்க போகிறோம். அந்த ஆர்டர் என்னென்னா, இப்போ நான் HTML கை வைக்காமலே ரிவர்ஸ் டைரக்ஷன் பண்ணிட்டேன். ரிவர்ஸ் தான் பண்ண முடிஞ்சுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா 2, 1, 3 அப்படி வேணும் எனக்கு. அதாவது மாற்றி வைக்கணும், இடத்த மாற்றி வைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸை நான் நார்மலுக்கு கொண்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த அலைன் செல்ஃபை கமெண்டில் போட்டுடுறேன். ஸோ கமெண்டில் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸை நான் மாற்றி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஸ்பான்சிவ்க்கெல்லாம் என்னை மாற்ற சொல்கிறாங்க. நான் இப்படி ஒரு ஹரிசாண்டலாக வச்சுருந்தேன்னா அது வெர்டிக்கலாக ஈஸியாக காட்டிடலாம் ரெஸ்பான்சிவில். ஆனால் எனக்கு வந்து மாறி காட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஆர்டருன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டரில் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். அதுவும் அதே மாதிரி தான் இண்டிவிஜுவல் கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணணும். கார்டு 1 அப்படின்னு போட்டு இதில் ஆர்டருன்றது தான் அதோட ப்ராப்பர்ட்டி நேம். ஆர்டர் 1ன்னு போட்டிங்கன்னா லாஸ்ட்டுக்கு போகும். இங்கே பாருங்கள், ஆர்டர் 1ன்னு போட்டிங்கன்னா லாஸ்ட்டுக்கு போகும். இந்த ஆர்டர் 1ன்னு போட்டால் லாஸ்ட்டுக்கு போகும். அண்ட் ஆர்டர் கார்டு 3 ஆர்டர் -1 அப்படின்னு போடுறேன். இப்போ பாருங்கள், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 1 ரிவர்ஸ் டைரக்ஷன் மாதிரி வச்சுட்டேன். இருந்தாலும் நான் அடுத்தது ஆர்டர் மாற்றி காட்டுறேன். இப்போ இந்த ஆர்டர்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம்னா, ஆர்டர் நீங்கள் பாசிட்டிவாக போட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே, எல்லா பாக்ஸுக்குமே, அதாவது எல்லா டிவ்வுக்கும், எல்லா பேரண்ட், எல்லா சைல்டுக்குமே டிஃபால்ட்டாக ஆர்டர் வந்து 0வாக தான் இருக்கும். ஆர்டர் 0ல் தான் இருக்கும் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நடுவில் 0 இருக்கும், இந்த சைடில் பாசிட்டிவ் இருக்கும், அந்த சைடில் நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இனிஷியலாக எல்லாமே 0 இருக்கும். இனிஷியலாக எல்லாமே 0 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கமெண்ட் பண்ணிடுறேன், ஒன்றா கமெண்ட் பண்ணி காட்டிடுறேன். இப்போ இனிஷியலாக இதுக்கு ஒரு 0 இருக்கும், இதுக்கு ஒரு 0 இருக்கும், இதுக்கு ஒரு 0 இருக்கும். இது 3மே 0 தான் இருக்கும் ஆர்டரில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கார்டு 1 மட்டும் ஆர்டர் வந்து பாசிட்டிவ் 1 போடுறேன். ஸோ பாசிட்டிவ் 1 எப்போனா ஜீரோஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாசிட்டிவ் 1 வரும். ஸோ 0 மிடில், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் 1 அதுக்கப்புறம். ஸோ அதனால் என்ன ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ 0ல் இருக்கக்கூடியது நார்மலாக இருக்கக்கூடிய 2 பாக்ஸ் கார்டு 2ம் 3யும் டிஃபால்ட்டாக 0ல் இருக்குது. ஏன்னா நான் அது இன்னும் சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணது யாருன்னா கார்டு 1 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 2, 3, 0 அதுக்கடுத்தது 1. இதோட ஆர்டர் பார்த்தா 1. ஸோ 0க்கு அப்புறம் தான் ஆர்டர் 1ன்றது வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கார்டு 3 வச்சுட்டு -1 போட்டுருங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா -1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். -1 ஃபஸ்ட்டு வரும், 0 அதுக்கப்புறம் வரும், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நம்பர் வரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் S ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன்.
இப்ப பாருங்க இது -1 0 1. ஸோ இது எப்படி 0 இருக்குன்னா அது டிஃபால்ட்டாகவே 0ல் தான் இருக்கும், அதனால தான் அது சென்டராகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆர்டர் மாற்றணும், எனக்கு 2 வந்து பின்னாடி வரணும், 1க்கு பின்னாடி 2 வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம், இது ஏற்கனவே -1 இருக்குது, இது பாசிட்டிவ் 1 இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் பாசிட்டிவ் போட்டுடலாம். பாசிட்டிவ் போட்டால் அந்த பக்கம் போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், கார்டு 2ன்னு போட்டு ஆர்டர் 2ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் 2 அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் 2 ரிஃப்ரெஷ். சாரி, நான் கிளாஸ் நேம் மாற்ற மறந்துட்டேன். ஸோ கார்ட் 2 ரிஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி வந்திருக்குன்னா இது -1. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 0ல் யாரும் இல்லை, 0க்கு அடுத்தது யார் இருப்பாங்கன்னா 1ன்றது இருக்கும். +1 +1 +2 அதனால் வந்திருக்கு. +2 தான் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம 5 போட்டால் கூட வரும், நம்ம இஷ்டம் தான். அந்த கிராஃப் படி தான் உங்களுக்கு வரும். இப்போ நான் இதுக்கு போய் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் வரும். ஏன் வருதுன்னா இப்போ -1 அதுக்கடுத்து 0 இருக்கா பார்க்குது, இல்லை, அதனால் அடுத்ததுக்கு போதும் 1. ஸோ அது வந்துருச்சு. இப்போ அடுத்தது +2 இருக்கா பார்க்குது, இல்லை, +3யும் இல்லை. அடுத்தது யார் இருக்காங்கன்னா +5 தான் இருக்குது, அதனால் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சிருச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம HTML கை வைக்காமலே, அதாவது HTML நம்ம மாடிஃபை பண்ணாமலே CSS வச்சு பொசிஷனிங்கை மாற்றிக்கலாம். நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த பொசிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எங்கெங்கே தேவையோ அங்கங்கே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் அலைன்மெண்ட்டை. இதுக்காக தான் இந்த ஆர்டருன்றது யூஸ் பண்ணுவாங்க. இதை மோஸ்ட்டாக எப்படி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரெஸ்பான்சிவ் சைட், அதாவது நீங்கள் மொபைலில் பார்ப்பீங்களே அந்த சைட்டில் மாறி மாறி வேணும்னா இதை யூஸ் பண்ணிப்பாங்க. இதை வச்சு தான் ரெஸ்பான்சிவ் சைட் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இதோட நம்ம ஃப்ளக்ஸுன்றதை முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க், ஒரு கார்ட் டிசைன் எப்படி போடுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.